வணக்கம். இந்த வீடியோ நீட் தேர்வு எழுத இருக்கக்கூடிய மாணவர்களுக்கானது தான். இன்றைக்கி 16th January 2025 இன்றைக்கி NTA நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட் தேர்வு எழுத இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான நீட் யூஜி, ஓகே, நீட் பிஜி தனியாக இருக்குது. நம்ம +2 முடித்தவங்க MBBSக்காக எழுதக்கூடிய நீட் யூஜி, அந்த நீட் யூஜி 2025 அந்த எக்ஸாம் பற்றிய ஒரு முக்கியமான அறிவிப்பை NTA அறிவிச்சிருக்கு இன்றைக்கி. அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம லாஸ்ட் இயர்லாம் வந்து வினாத்தாள் கசிவு அந்த மாதிரி சில குறைபாடுகள் இருந்தது, சில பிரச்சனைகள் ஏற்பட்டது இல்லையா? அதை கருத்தில் கொண்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக நீட் எக்ஸாம் வந்து ஆன்லைனில் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருந்தது. அதனால் வந்து இந்த வருஷம் வந்து ஆன்லைனில் நடக்குமா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக நடக்குமா, இல்லை வழக்கம் போல் வந்து OMR பேஸ்டாக நடக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்தது. எப்படி நடக்க போகுது, எப்படி நடத்த போகிறாங்க அப்படின்னு இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ அது சம்மந்தமாக தான் NTA தன்னுடைய முடிவை அறிவிச்சிருக்கு. இந்த வருஷம் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் பென் மோடு OMR பேஸில் தான் நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த நோட்டிஃபிகேஷனில் பப்ளிக் நோட்டீஸ் 16th January 2025 சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா கண்டக்ட் ஆஃப் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் யூஜி 2025 ரிகார்டிங். அதுதான் வந்து இந்த அறிவிப்பினுடைய சாராம்சம். அதில் நம்ம பாருங்கள், லாஸ்ட் பாராகிராஃப் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஸ் டிசைடட் பை நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் NMC, இட் இஸ் இன்ஃபார்ம்டு தட் த நீட் யூஜி 2025 shall be conducted in pen and paper mode OMR based in single day and single shift அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது வழக்கமாக நம்ம கண்டக்ட் பண்ணுற மாதிரி OMRல நம்ம ஆன்சரை ஷேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தட் தான் பேப்பர் பென் மெத்தட்னு சொல்கிறது. ஆன்லைன் பேஸ்டு கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ்டு கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அடுத்து இன்னொரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிங்கிள் டேயில், ஒரே நாளில், நாடு முழுவதும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே ஷிஃப்ட்டில் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருந்ததுன்னா இப்போ JEE எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நாள் நடக்கும் இல்லையா, நிறைய ஷிஃப்ட் நடக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னால் அந்த ஆன்லைன் ஃபெசிலிட்டி, கம்ப்யூட்டர்ஸ் வந்து அவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து வேணும் அந்த டைமில். அப்போ அது வந்து ஒரே நேரத்தில் நடத்த முடியாது, நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நடத்த முடியாது. அதுக்கு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கிடையாது நம்மக்கிட்ட, அவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ அதனால தான் அது வந்து நிறைய ஷிஃப்ட்டில், நிறைய நாள், வெவ்வேறு நாட்களில் நிறைய ஷிஃப்ட்டில் வந்து நடத்துறது வழக்கம். பட் இந்த நீட் வந்து நமக்கு வந்து பேப்பர் பென் மெத்தட்னு சொல்லியாச்சு, OMR பேஸ்ன்னு சொல்லியாச்சு. அதனால் இதுக்கு வந்து அந்த பிரச்சனைலாம் கிடையாது, கம்ப்யூட்டர் வந்து அவ்வளோ கம்ப்யூட்டர் தேவை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதனால் ஒரே நாளில் ஒரே ஷிஃப்ட்டில் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. அதனால் இந்த குழப்பமும் தேவையில்லை, அது கம்ப்யூட்டர் பேஸ் நடக்க போதா அந்த மாதிரியான குழப்பம்லாம் இனி தேவையில்லை. பேப்பர் பென் மெத்தட் OMR பேஸ்டு தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாயிருச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ஓகே, இதுதான், இது சம்மந்தப்பட்டது தான் முன்னாடி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து மேலே கூட செகண்ட் பாராகிராஃப் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆஸ் பர் செக்ஷன் 14 ஆஃப் த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019, த நீட் யூஜி ஹேஸ் டு பி கண்டக்டட் as a common and uniform national eligibility cum entrance test NEET UG for admission to the undergraduate medical education in all medical institutions. Similarly, as per section 14 of the National Commission for Indian System of Medicine Act 2020, there shall be a uniform NEET UG for admission to undergraduate courses in each of the disciplines, that is BAMS, அடுத்து வந்து BUMS இல்லையா, அடுத்து வந்து BSMS, இதெல்லாம் வந்து இந்தியன் மெடிசன் சொல்லுவோம், ஆயுர்வேதிக், யுனானி, சித்தா, இதெல்லாம் கோர்சஸ் ஆஃப் த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் இன் ஆல் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கவர்ன்ட் அண்டர் திஸ் ஆக்ட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நீட் யூஜி ஷல் ஆல்சோ பி அப்ளிகபிள் டு அட்மிஷன் டு த BHMS இல்லையா, ஹோமியோபதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் BHMS கோர்ஸ் அண்டர் த நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஹோமியோபதி, இதுக்கும் வந்து இருக்குது. அடுத்தது பாருங்கள், தேர்ட் பாராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. MNS மிலிட்டரி நர்சிங் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் seeking admission to BSc nursing courses being conducted at Armed Forces Medical Service Hospitals for the year 2025 are required to qualify for the NEET UG. அந்த மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் அந்த கோர்ஸ் பண்ணுறவங்களும் நர்சிங் கோர்ஸ் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா BSc நர்சிங், அதில் BSc நர்சிங் பண்ணுறவங்களும் NEET UG வந்து குவாலிஃபை ஆகணுங்கிறத சொல்லியிருக்காங்க. NEET UG ஸ்கோர் வில் பி யூஸ்டு ஃபார்
ஷார்ட் லிஸ்டிங் ஃபார் செலெக்ஷன் டு த 4-year பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ். ஓகே, ஸோ அதுக்கும் வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக இந்த அறிவிப்பில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, நீட் யூஜி 2025 வந்து பேப்பர் பென் மோட் OMR பேஸ்ட் அப்படிங்கிறத அந்த அறிவிப்பில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ நீட் தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.